அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு விலங்கு எப்படி முழு வளர்ச்சி பெற்ற விலங்கை பெற்றெடுக்கிறதோ அவ்வாறே எல்லா குழந்தைகளுமே இயற்கையான மார்க்கத்தில்தான் பிறக்கின்றன. விலங்குகள் அங்கக்குறைவுடன் பிறப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? முழுமையான விலங்கை அங்க சேதப்படுத்துவதைப் போன்று பெற்றோர்கள்தான் குழந்தைகளை இயற்கையான மார்க்கத்தை விட்டு திருப்பி யூதர்களாகவோ கிறித்தவர்களாகவோ அக்னி ஆராதனையாளர்களாகவோ மாற்றிவிடுகின்றனர். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எந்த மார்க்கத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே அவனது நிலையான இயற்கை மார்க்கமாகும். அல்லாஹ்வின் படைப்புக்கு மாற்றம் இல்லை, அதுவே நிலையான மார்க்கமாகும் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். சஹீஹ் புகாரி 1359, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.